ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நம்ம மசாலா விழுது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முதல்ல மிளகு லேசாக வாசனை வர்ற வரைக்கும் பொரிய விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கருகீராமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல், 3 பல் போல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டுட்டு 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு லேசான புளிப்பு சுவை இருந்தது அப்படின்னா தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நம்ம குருமா தாளிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 1 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகும்போது குழம்புடைய பச்சை வாசனையும் நீங்கிரும். நடுவில் 2 வாட்டி திறந்து தண்ணி எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான நல்லா கமகமன்னு வாசனையோட உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.